இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 சாமுவேல் 16:11. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் சாமுவேல் கிட்ட ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை தேர்ந்தெடுத்து நீ அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ சாமுவேலும் பெத்லகேமுக்கு போகிறான். சாமுவேலை பார்த்த உடனே ஈசா என்ன காரியம்னு கேட்குறான். அதுக்கு சாமுவேல், தேவன் உன்னோட பிள்ளைகளை ஒருத்தனை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்காருன்றதை சொல்கிறான். அப்போ ஈசாயி பிள்ளைகளை வரிசையாக சாமுவேல் முன்னாடி நிறுத்துறான். இதில் முதல்ல சாமுவேல் எலியாபை பார்த்த உடனே இவனை தான் அபிஷேகம் பண்ணணுமான்னு தேவன்கிட்ட கேட்குறான். ஏன்னா அவன் அழகாக உயரமாக பலசாலியாக இருக்கிறான். ஆனால் தேவன் இவனை தேர்ந்தெடுக்கலை. கடவுள் சொல்கிறாரு, மனிதன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்ப்பேன்னு சொல்கிறாரு. இப்படியே மற்ற பிள்ளைகளையும் தேவன் தேர்ந்தெடுக்கலை. கடைசியில் சாமுவேல் ஈசாய் கிட்ட வேறு பிள்ளை உனக்கு இருக்காங்களான்னு கேட்கும்போது தாவீதுன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறான். அப்போ சாமுவேல் அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறான். தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ண சொல்கிறாரு. இங்கே சாமுவேல் வந்த உடனே ஈசாய் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு பரிசுத்தம் பண்ணி விருந்தில் கலந்துக்க சொல்லும்போது தாவீதை மட்டும் கூப்பிடாமல் இருந்தான். இங்கே எலியாபை விட தாவீது இன்னும் அழகாக புத்திசாலியாக திறமசாலியாக தான் இருக்கிறான். ஆனால் ஈசாய்க்கு தாவீது என்ற பிள்ளையை கூப்பிடணும்னு தோணவே இல்லை. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தாவீது ஆடு மேய்க்கிறவன். இப்படி நம்மளோட வாழ்க்கையிலும் நடந்துட்டு தான் இருக்கும். நமக்கும் எவ்வளோ திறமைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். ஆனால் சில பெற்றோர்கள் நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. அவங்களோட வேலையை பார்க்குற ஒரு வேலைக்காரங்களை போல தான் நம்மளை நடத்துவாங்க. சில பேர் அப்படின்னு இருக்க தான் செய்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோர்களே ஒரு பிள்ளையை உயர்வாகவும் மற்ற பிள்ளையை தாழ்வாகவும் பார்க்கும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியாமல் பேசவும் முடியாமல் சிறுமிப்பட்டு தான் இருப்போம். தேவன் இந்த தாவீதை தேர்ந்தெடுத்தது போல் நம்மளையும் தேர்ந்தெடுப்பார். அப்படி நம்மளை தேர்ந்தெடுத்து தேவன் உயர்த்தும் போது நாம் இந்த தாவீதை போல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை விட்டு விலகாமல் அவரை மட்டுமே சார்ந்து அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். ஆமேன்.